بسم الله الرحمن الرحيم وذكر الله كثيرا ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, ரமதானுடைய மாத இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய கடந்த கால வணக்க வழிபாடுகளை பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் ஒரு ரமதானை சந்தித்து நல்ல பல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்தணும். முஸ்லீம் உம்மா இந்த நாட்டில் இப்ப மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களால் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாற்று மதத்தை சார்ந்த சகோதரருடன் இந்த நாட்டில் நாங்கள் சந்தோஷமா வாழ்றோம். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. சிலர் பிரச்சனையில சுயலாபம், அரசியல் லாபம், வருமானம் தேட பார்க்கிறாங்க. வருமானம் தேட பார்க்கிறாங்க. ஆனா இந்த நாட்டில் நான் முஸ்லீம்களுக்கு ஒரு பயங்கரம் என்று சொல்லி ஒன்றை நான் பார்ப்பதாக இருந்தா இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்களை தான் பார்க்கிறேன். இயக்க வரி. என்ன வரி? இயக்க வரி. இது பௌத்த மதத்தோருடைய உள்ள ப்ராப்ளமோ இந்துக்களால் உள்ள ப்ராப்ளமோ அல்ல. கட்சி வரி, இயக்க வரி. அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த விதிவிலக்கும் இல்லை. ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றேன். இந்த நாட்டுக்கு இயக்கங்களால் ஏற்பட்ட லாபம் இருக்குதே, இது மட்டுப்படுத்தப்பட்டது. வந்த பிளவுகள் மட்டுப்படுத்தப்பட முடியாது. நலவுகள் கொஞ்சம் சாராயம் குடிக்கிற மாதிரி, சாராயம் குடிக்கிறது மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது கொஞ்சம் நலவு இருக்குது, இல்லாம இல்லை. ஆனா என்ன கூடிக்குது? கெடுதிகள் கூடி. எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, எந்த விதிவிலக்கும் இல்லாம சொல்ற இயக்க வரிக்குது. இது பொல்லாத வரி. இன்றைக்கு இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு காலி போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபத்வா கொடுக்கப்பட்டது. ஜமீத்ரமா ஃபத்வா கொடுக்கல, காலி போலீஸ் ஸ்டேஷன் ஃபத்வா கொடுத்தீங்க. இந்த ஃபத்வா படிக்கத்தான் நீங்க அமல் செய்யணும். காலி நிப்ப இன்றைக்கு முஸ்லீம்கள் பைத்து யாருக்கு ஃபத்வா கொடுப்ப போலீஸ். அந்த நிலைக்கு நாங்க அடிச்சு கொள்றோம். அந்த நிலைக்கு நாங்க தலைமைத்துவம் இல்லாத சமூகமா மாறுறோம். அந்த நிலைக்கு ஒரு கேடுகட்ட ஒரு சமூகமாக நாங்க இருக்கிறோம். கிழக்கில் வைத்து பார்த்தா அதே ஹால். அங்க அரசியல் சண்டை, நானா நீயா, எந்த கட்சியா உண்ட கட்சியா. எந்த கட்சி வந்தாலும் ஒன்றேதான். அது வித்தியாசமே இல்லை. அது வித்தியாசமே இல்லை. எல்லாம் உண்டு. இன்றைக்கு 7 முஸ்லிம் சகோதரர்கள் போலீஸ்ல இருக்கிறாங்க. காலியில ஒரு கடை, சூப்பர் மார்க்கெட் பத்தி எரியுது. ஒருவர் வெட்டப்பட்டிருக்கிறார். ஊர்ல பதட்டம்.
ஊர்ல பதட்டம். போலீஸ்ல என்ன பத்துவா கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட ஜனாசாக்களை ரோட்ல எப்படியும் கொண்டு வரலாம். ஃபாத்திஹா ஓதி கொண்டு வரலாம், ஃபாத்திஹா ஓதாம கொண்டு வரலாம், நெருப்பை எடுத்து வரலாம், பன்னீர் சம்பையை கொண்டு வரலாம், எப்படி விருப்பம் அப்படி கொண்டு வரலாம். ஆனா பள்ளி வளாகத்துக்குள்ள வந்தா பள்ளி நிர்வாகம் சொல்படி கேட்கும். யார பத்துவா இது? போலீஸ் பத்துவா. இந்த பத்துவாத்தான் அவள் செய்யப்படும். இதுதான் முஸ்லீம் உம்மா. நாங்க சிரியாவை பத்தியும், நாங்க பர்மாவை பத்தியும், நாங்க ஆப்கானிஸ்தான் கவலைப்படுறோம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த இயக்கம் என்ற ஒன்றை எடுத்துட்டு நான் ஒரு முஸ்லிம் என்ற நிலைப்பாட்டுக்கு முதலாதுவான். நான் ஒரு முஸ்லிம். இந்த நாட்டுள்ள பள்ளியெல்லாம் அப்படியாகும். கொஞ்சம் பள்ளி சென்டர், தௌஹீத் பள்ளி அதுக்கு பேர் சென்டர், ஜமாத் இஸ்லாம் பள்ளி சென்டர், தப்லீக் பள்ளி பேர் மர்கஸ், தரீகா பள்ளி பேர் என்ன ஜாவியா, தகியா. இது யார் வச்ச சார் பழக்கம்? இது பள்ளி பள்ளிதான். அது தப்லீக் மர்கஸும் இல்ல. உங்களுக்கு மர்கஸ் வேணும்னா வேறையா போய் கட்டும். இதே மாத்தவான். பள்ளி பள்ளியாக இருக்கும். பள்ளிகளை வச்சு உம்மத்தை பிரிச்சுட்டாங்க. இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு, இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு, இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு. பயங்கரமான மோசமான ஒரு கட்டத்தில் இந்த சமூகம் இருக்கு. இப்ப கிட்டத்தில் தான் மருதானையில எங்க வேறுவதையில 2 பேர் ஒத்தரம், 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 2 பெண்கள் விதவையா இருக்கிறாங்க. இப்ப குழந்தைகள் வாப்பு இல்லாம இருக்கிறாங்க. காலியில இந்த பேப்பர்ல டெய்லி மிரர்ல என்ன முஸ்லீம்களுக்கு நாளைக்கு பேப்பர்ல சிங்கள பேப்பர்ல வர வந்துச்சா. இந்த நாட்டில் நல்லா யாமிச்சுக்கோங்க, இயக்கங்களால் எந்த நலவும் இந்த உம்மத்துக்கு ஏற்படல. பிரிவினையை தவிர பிரிவினையை தவிர. சென்ற பெருநாள் வீட்டுக்குள்ள கணவன் பெருநாள் இருக்கிறா, மனைவி பெருநாள் இல்லை. இந்த நோம்புல வீட்டுக்குள்ள கணவன் பெருநாள், யாரு பெருநாள் இல்லை, மனைவி பெருநாள் இல்லை. நாங்க பேசுறோம் உலக ஒற்றுமையை பத்தி, நாங்க பேசுறோம் ஆப்கானிஸ்தானை பத்தி. இந்த ரத்தத்திலிருந்து இயக்க வெறி எடுத்துருங்க. அப்படியே நான் ஒரு முஸ்லிம். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மூத்தாக்கிடு. நான் எந்த இயக்கத்துக்கும் சார்ந்தவன் அல்ல. என்ற ரத்தத்தில் இயக்கம் என்றது இல்ல. ஒரு காலம் சொன்னாங்க, எங்க ரத்தத்தை வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் கொட்டு பண்ணாங்க. அப்படி என்ன நாங்க யூஎம்பி. இப்ப சொல்றாங்க தெரியுமா? இப்ப சொல்ற எங்க ரத்தத்தை வெட்டினாலும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க தவுத்தவுல தான் கொட்டுமாம். அது என்னது தவுத்தவ். கொஞ்சம் பேர் சொல்றாங்க நாங்க வெட்டினா தப்தம்னா கொட்டுமா. உம்மத்துடைய ஹாலாத் இது. நான் வல்லாஹி உங்களுக்கு மனக்கவலையில சொல்றேன். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு உலமாக்கள் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு, பள்ளி நிர்வாகம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு, ஊர் பிரமுகர்கள் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு. போலீஸ் ஓஎஸ்சி ஃபத்வா கொடுக்கிறார், இப்படித்தான் செய்யணும், இதுதான் ஃபைனலைஸ், இதுதான் ஃபைனலைஸ். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2000 பள்ளிகளையும் அல்லாஹ்வுடைய பள்ளியாக மாற்றுவோம். உங்களுடைய கட்சிக்குரிய சென்டரா மாற்றலாம், உங்களுடைய இயக்கத்துக்குரிய மர்கஸாகவோ சென்டராகவோ தக்கியாவாகவோ ஜாவியாகவோ ஆக்கலாம். அது பள்ளி. அது பள்ளி. அது பள்ளி எல்லாருக்கும் சொந்தமானது. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தவர்களுக்கு சொந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த பள்ளியில் தான் வச்சாங்க. வாங்க பேசுவோம், வாங்க பேசுவோம். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும்